ஆரம்பிக்கலாமா? மண்ணின் மைந்தர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் மாவட்டமான திருவாரூர் மாவட்டத்தில் இன்று திராவிட மாடல் நாயகன் தளபதி அவர்களால் வழங்கப்படும் மகளிர் உரிமை தொகை வழங்கும் இந்த நிகழ்வில் இன்று மிகப்பெரிய அளவில் பெண்கள் வருகை தந்து தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் இந்த இயக்கம் என்பது ஒரு சகோதர இயக்கம், அதாவது அண்ணன் தம்பிகள் சகோதரிகள் உள்ள இயக்கம். ஒரு தாயால் இத்தனை குழந்தைகளை பெற்றெடுக்க முடியாது என்ற காரணத்தால் வெவ்வேறு தாய்க்கு பிறந்த சகோதரர்கள் உடன்பிறப்புகள் என்பதை அறிவித்தார். அந்த கூற்றுக்கு வலு சேர்க்கும் விதமாக இன்று வருகை தந்த பெண்கள் எல்லாம் வயதில் மூத்த பெண்கள் ஸ்டாலின் தம்பி பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வயது குறைந்த பெண்கள் ஸ்டாலின் அண்ணன் பணம் கொடுக்குறாங்க, ஸ்டாலின் அண்ணன் பணம் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் இளம் பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா எங்க அப்பா ஸ்டாலின் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது எதுக்கு சொல்றேன்னா, நிறுவன தலைவர் அண்ணா அவர்கள் என்ன எதிர்பார்த்து இந்த இயக்கத்தை தோற்றுவித்தாரோ அது முழு வெற்றி அடைந்ததுக்கு அந்த பெண்கள் சொன்னதே ஒரு மிகப்பெரிய உதாரணம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு உள்ள தலைவர் கலைஞர், மண்ணின் மைந்தர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் பெண்களின் பொருளாதார, அதாவது பெண்களுக்கு சம உரிமை வழங்கணும் அப்படிங்கிற பல்வேறு தலைவர்களின் கூற்றை மெய்ப்பிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோட என்ன பண்ணாருன்னா மகளிர் சுய உதவி குழுக்களை ஆரம்பிச்சார். 89ல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில முதல்ல தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்ல அந்த மகளிர் சுய உதவி குழுக்களை ஆரம்பிச்சது மண்ணின் மைந்தர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். இதை எதுக்கு சொல்றோம்னு கேட்டீங்கன்னாக்கா, அந்த மகளிர் சுய உதவி குழுக்கள் ஆரம்பிச்சு இன்னைக்கு அதோட வளர்ச்சி பல்வேறு குழுக்கள் இன்னைக்கு தொழில் முனைவோர்களாக, அதாவது பெண்களோட வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு எந்தெந்த அளவுக்கு உறுதுணையாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு உறுதுணையா இருக்கிற அளவுக்கு இன்னைக்கு அந்த சுய உதவி குழுக்கள் இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா, அது மாதிரி இன்னைக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சியில திராவிட மாடல் நாயகன் தளபதி அவர்கள் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை, அதாவது இது எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்திய துணை பெருங்கண்டது கிராமப்புற பொருளாதாரத்தை மையமாக கொண்டது அப்படின்னு சொல்லி பல்வேறு பொருளாதார வல்லுநர்கள் சொல்லுவாங்க. அதிலும் குறிப்பாக இந்த பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு பெண்களின் சேமிப்பு முக்கியம் அப்படிங்கிற ஒரு நிலையை உணர்ந்த திராவிட மாடல் நாயகன் தளபதி அவர்கள் இந்த பெண்கள் முன்னேற்றத்திற்கு, வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு எந்த ஒரு, அதாவது ஒட்டுமொத்த உலக அரங்கே உலுக்கிய கொரோனா மாதிரி ஒரு வேற ஏதாவது ஒரு இயற்கை பேரிடர் வந்தா கூட அதை சந்திக்கிறதுக்கு இன்னைக்கு உள்ள தமிழ்நாட்டோட கட்டமைப்பு மிக வலுவான கட்டமைப்பு. ஏன்னா ஒவ்வொரு பெண்கள்கிட்டையும் தற்சார்பு பொருளாதாரம் மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை, வாங்குற பணத்தை அவங்க சேமிப்பாவோ இல்லை ஒரு முதலீடாவோ அவங்க வச்சிருக்கிறதுனால பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய ஒரு பொருளாதார மாற்றம் ஏற்படுற அளவுக்கு இன்னைக்கு இந்திய துணை பெருங்கண்டத்திலேயே பொருளாதார வளர்ச்சி பெற்ற மாநிலம் தமிழ்நாடு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகை வழங்குறதுல அதுக்கு ஒரு மிக முக்கிய காரணம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா பெண்கள் வேலைக்கு போறதுக்கு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த விடியல் பயணம் மிகப்பெரிய திட்டம். இன்னைக்கு வெற்றிக்கு காரணமே அவங்களாம் வெளியில போய், அதாவது ஒரு சாதாரணமா ஒரு 6000 ரூபாயிலேருந்து 10,000 ரூபாய்க்குள்ள வேலைக்கு போறவங்க, மாத சம்பளத்துக்கு வேலைக்கு போறவங்க பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுத்து போறதுன்னா அவங்க கொஞ்ச நாள் கூட போக மாட்டாங்க, பஸ்ஸுக்கே சரியாப்படுதுன்னு இருப்பாங்க. ஆனா அது மாதிரி உள்ளவங்களை பொருளாதாரத்தை உயர்த்துற அளவுக்கு இன்னைக்கு இந்த விடியல் பயணம் இது மாதிரிலாம் ஒரு திட்டங்களை எப்படியெல்லாம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணதுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சியோட மிகப்பெரிய சாதனை. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா பல பெண்கள் பேசுறப்ப பாத்தீங்கன்னாக்கா இந்த திராவிட மாடல் ஆட்சியை பத்தி பேசுறப்ப எங்களுக்கு, அதாவது ஒரு உதாரணத்துக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற எனக்கு தெரியாதது, நான் யோசிக்காதத அந்த நிகழ்ச்சிக்கு வந்த இந்த பெண்கள் யோசிச்சு அவ்வளவு அருமையா இதோட பயன்களை பத்தி சொன்னப்ப பாத்தீங்கன்னா நமக்கே அப்படியே மெய்சிலித்து போற அளவுக்கு இருந்துச்சு. அவ்வளவு ஒரு நல்ல திட்டங்கள், இந்த திட்டங்கள்லாம் அவங்க கொடுக்கறது.
இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா சொன்னது பாத்தீங்கன்னா 1 கோடி பேருக்கு மகளிர் உரிமை திட்டம் தரப்படும் தான் சொன்னது. ஆரம்பத்துல அறிவிச்சப்போ 1 கோடி பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்குவோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 1,50,00,000 பேருக்கு கொண்டு வந்துட்டாங்க. 1,30,00,000 30,00,000 தாண்டி கொண்டு போயிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 30,850,00,000 ரூபா, 30,850 ரூபா. அதாவது இந்த தொகைங்கிறது ஒரு பெரிய பிரமிப்பை ஏற்படுத்துற தொகை. 30,850 ரூபா அப்படிங்கிறது கிராமப்புறங்கள்ல உள்ள பெண்கள்கிட்ட அந்த பணம் போய் இதுவரைக்கும் தமிழ்நாடு அரசு திராவிட மாடல் ஆட்சி கொடுத்த பணத்தை நான் சொல்றேன். அத மாதிரி கொடுத்துருக்கிறப்ப பாத்தீங்கன்னா அந்த கிராமப்புற பொருளாதாரங்கிறது எந்த அளவுக்கு உயர முடியுமோ உயர்ந்து, பெண்களோட பொருளாதார சூழல் உயர்ந்து, இன்னைக்கு அந்த பணம் பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு சேமிப்பாகவும் ஒரு முதலீடாகவும் தான் இருக்கு பெண்கள்கிட்ட அந்த பணம். அது அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு கொடுத்தது 30,850 கோடினா இன்னைக்கு அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய அளவுல இருக்கும். அது மாதிரி அவங்களோட சேமிப்புக்கு இந்த இது பெரிய உறுதுணையா இருக்கு. நம்ம திருவாரூர் மாவட்டத்துல பாத்தீங்கன்னாக்கா இதுக்கு முன்னாடி கொடுத்ததுங்கிறது பாத்தீங்கன்னாக்கா 2,37,800 பேருக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க. இப்ப திரும்ப அதாவது பெண்களோட கோரிக்கையை ஏற்று கிராமப்புற பகுதியில் விடுபட்ட, அதாவது வாய்ப்பு தகுதி இருந்தும் விடுபட்ட பெண்கள் எங்களுக்கு அந்த உரிமை தொகை வேணும்னு கேட்டதை ஒரு பெரிய இதா எடுத்துக்கிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள் அது சம்பந்தமான கணக்கெடுப்பை துணை முதல்வர்கிட்ட சொல்லி எடுக்க சொல்லி இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா நம்ம திருவாரூர் மாவட்டத்துல மட்டும் 20,696 பேருக்கு கொடுத்துருக்கோம். 20,696 பேருக்கு இப்ப திரும்ப கொடுத்துருக்கோம். அதை விடுபட்ட தகுதியான பெண்கள் அப்படின்னு சொல்லி இது அந்த அளவுக்கு இன்னைக்கு இந்த திட்டம் மிகச்சிறந்த ஒரு வெற்றி திட்டமா இருக்கு. இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா, இதை திராவிட மாடல் ஆட்சி இதோட அருமை புரியாதவர்கள் சிலர் பாத்தீங்கன்னாக்கா அந்த சின்ன பிள்ளைத்தனமா சில பேர்லாம் என்னென்னமோ பேசிட்டு கிடக்குறாங்க. ஆனா கிராமப்புற பொருளாதாரத்தை உயர்த்துற அளவுல இந்த திட்டங்கள் இருக்கு. இன்னைக்கு யார் வேணாலும் வாக்கு சேகரிக்கிறதுக்கு தேர்தல் வாக்குறுதிகள் கொடுக்கலாம், யாரு வேணாலும் சொல்லலாம். இது வரைக்கும் நான் சொல்ல வர்றது, திராவிட மாடல் அரசு செய்த எந்த ஒரு திட்டத்தையாச்சும் இந்த திட்டம் சரியில்லை, இதுக்கு பதில் நான் ஒரு திட்டம் தருவேன் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்கிற தெம்போ திராணியோ தமிழ்நாட்டுல இல்ல, இந்திய துணை பெருங்கண்டத்திலே எந்த ஒரு இயக்கத்துக்கும் கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த திட்டத்தை இதை விட கூடுதலா பண்றேன் அப்படிதான் இனி வர்றவங்க சொல்லலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல இந்த திட்டத்தை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட இந்தியாவில் 10 ஸ்டேட்ல இந்த திட்டம் போயிருக்கு. அது மாதிரி பாத்தீங்கன்னா ஒன்னும் ஒவ்வொரு திட்டமும், ஏன்னா இந்த ஆட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தேர்தல் பரப்புரையில திராவிட மாடல் நாயகன் தளபதி சொன்னது என்னன்னா, கலைஞர் ஆட்சி அமைந்தால் அந்த கலைஞர் ஆட்சியில அந்த அரசு மக்களை தேடி செல்லும் அரசாக இருக்குமே தவிர மக்கள் அரசாங்கத்தை தேடி வர வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா மக்களை தேடி மருத்துவமா இருக்கட்டும், இல்லம் தேடி கல்வியா இருக்கட்டும், நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டமா இருக்கட்டும், உங்களுடன் ஸ்டாலின் திட்டமா இருக்கட்டும், இந்த மகளிர் உரிமை தொகைக்கே எடுத்துட்டோம்னா உங்களுடன் ஸ்டாலின் ஊர் ஊரா போய் கேம்ப் போட்டதுல வாங்கின அப்ளிகேஷன் தான் அதுல தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் இந்த 20,696 பேருமே. அந்த அளவுக்கு அவ்வளவுதான் ஒவ்வொரு கிராமமா போய் இந்த மக்களை சந்திக்கிற அரசா இந்த அரசு இருக்கு. இது எதுக்காக சொல்றேன்னா, ஒவ்வொரு திட்டங்களும் யோசிச்சு மக்களோட தேவைகளை உணர்ந்து செய்யற ஒரு நல்ல அரசாக இந்த திராவிட மாடல் அரசு தமிழ்நாட்டை முன்னேற்ற வேண்டும். அதாவது இந்திய துணை பெருங்கண்டத்திலே தமிழ்நாட்டுக்கு ஈடு இடையான பொருளாதார வளர்ச்சி உள்ள மாநிலம் வேற மாநிலம் இல்லைங்கிற ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோட பெண்கள் முன்னேற்றம்ங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய இந்த இந்திய துணை பெருங்கண்டத்துக்கு திராவிட மாடல் ஆட்சி வழிவகுத்து கொடுக்கும் ஒரு நல்ல திட்டம் அப்படிங்கிறத இந்த நேரத்துல தெரிஞ்சுக்கிட்டு, இந்த அளவிற்கு மிகப்பெரிய அளவுல பல்வேறு திட்டங்களை யோசிச்சு இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில கூட அமுதா ஐஏஎஸ் அவருங்க பேசுறப்ப சொன்னாங்க, எப்படி இது மாதிரிலாம் ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வர்றீங்க அப்படிங்கிறப்ப அவங்க ரொம்ப சிம்பிளா சொன்னாங்க. முதலமைச்சராக இருக்கட்டும், துணை முதலமைச்சராக இருக்கட்டும்,
அமைச்சர் பெருமக்களா இருக்கட்டும், எங்கேயாவது போறப்ப காதை தீட்டி வச்சுட்டு போறாங்க. மக்கள் என்ன அவங்களுக்கு தேவைங்கிறத அவங்க உள்ள பேசிக்கிறத காதுல வாங்கிட்டு அதை உடனே அந்த திட்டத்துக்கு செயல் வடிவம் கொடுக்கறது தான் இந்த திராவிட மாடல் அரசு அப்படின்னு இந்த ஒரு இன்னைக்கு உள்ள பெண் ஐஏஎஸ் உயரதிகாரியா இருக்கிற அவங்க சொன்னாங்க. இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த அளவுக்கு ஒவ்வொரு சிறு சிறு விஷயங்களோட யோசிச்சு செய்யற திராவிட மாடல் அரசு தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னும் பல்வேறு நல்ல திட்டங்களை பல ஆண்டுகளுக்கு வழங்கி கொண்டிருக்கும் என்பதை இந்த தருணத்தில் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.